Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்திய வம்சாவளி தொழிலதிபரான கௌரவ் ஸ்ரீவத்சவா இந்தோனேஷியாவில் பெரும் தொழிலதிபராக வலம் வந்ததுடன் தன்னை அமெரிக்க உளவு அமைப்பான CIA உறுப்பினர் என அந்நாட்டு அதிகாரிகளிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார். பொதுவாக CIA அமைப்பானது அந்தந்த கண்டத்துக்கு ஏற்ப முகபாவம் கொண்ட உளவாளிகளை ஒரு சில தருணங்களில் தேர்வு செய்து அவர்களை பணியமர்த்தி ரகசியமாக உளவு பார்ப்பதால் ஸ்ரீவத்சவா கூறியதை உண்மை என இந்தோனேஷிய அதிகாரிகள் நம்பினர். இதன் விளைவாக இப்போது இந்தோனேஷிய அதிபராக உள்ள பிரபோவோ சுபியாண்டோவுடன் கௌரவ் ஸ்ரீவத்சவாவுக்கு அறிமுகம் கிடைத்தது. சுபியாண்டோ இதற்கு முன் இந்தோனேஷிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோதே அவரை எளிதில் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு இந்திய வம்சாவளி தொழிலதிபரான ஸ்ரீவத்சவா நட்பை வளர்த்து கொண்டார். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அவர் இந்தோனேஷிய பாதுகாப்பு படைக்கு தேவையான போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ராணுவ உபகரணங்களை தனக்கு சொந்தமான நிறுவனத்திலிருந்து தயார் செய்து தருவதாக கூறி பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இந்தோனேஷிய அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார். நாளடைவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவுக்கும் கௌரவ் ஸ்ரீவத்சவாவுக்கும் இடையே நெருக்கம் அதிகமானதால் அவரை மிஸ்டர் ஜி என்று புனைப்பெயரிட்டு அன்போடு அழைக்கும் அளவுக்கு இருவரது நட்பும் ஆழமானது. இந்த நிலையில்தான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப கௌரவ் ஸ்ரீவத்சவாவின் குட்டு அம்பலமானது. அதாவது இந்தோனேஷிய ராணுவத்திற்கு போர் தளவாடங்களை ரெடி பண்ணி தருவதாக எந்த நிறுவனத்தின் பெயரில் ஒப்பந்தங்கள் கையொப்பமிட்டாரோ அவை அனைத்தும் போலி நிறுவனங்கள் என்பது தெரிய வந்தது. இந்தோனேஷிய அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை கௌரவ் ஸ்ரீவத்சவா முறையாக செலுத்த தவறியதால் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவரது பிம்பம் சுக்கு நூறாக உடைந்தது. இதனால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் படலத்தில் இந்தோனேஷிய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதனிடையே ஸ்ரீவத்சவாவுக்கு நன்கு அறிமுகமான நெதர்லாந்து எண்ணெய் வியாபாரி நீல்ஸ் ட்ரூஸ்ட் என்பவர் தானும் அவருடன் இணைந்து இந்தோனேஷிய அதிபர் மாளிகைக்கு அடிக்கடி சென்றதாகவும் அதிபரை பற்றி யாருக்கும் தெரியாத பழக்க வழக்கங்களை தன்னிடம் ஸ்ரீவத்சவா பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 2002 இந்தோனேஷியாவின் பாலி நகரில் அரங்கேறிய குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை அடையாளம் காணவும் அமெரிக்காவால் பயண தடை விதிக்கப்பட்ட இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவை அந்த பட்டியலிலிருந்து நீக்க தாம் உதவியதாகவும் தன்னிடம் ஏக்கர் கணக்கில் ஸ்ரீவத்சவா கதை கட்டியதாக நெதர்லாந்து எண்ணெய் வியாபாரி நீல்ஸ் ட்ரூஸ்ட் தற்போது செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதேவேளையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்த ஸ்ரீவத்சவா அவை போலியாக புனையப்பட்டதாகவும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளார். கடல் கடந்து சென்று ஒரு நாட்டின் அதிபரிடமே கைவரிசை காட்டிய போலி ஏஜென்ட் மீது இந்தோனேஷிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.